நான் ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கேன். சரிங்களே, ராஜபாளையத்துலேருந்து பக்கத்தில் வந்திருந்தாங்க. அவங்க இங்கே பார்த்ததில் வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க சொல்லிட்டு என்னை அனுப்புனாங்க. நான் வந்து பார்த்ததில்ல சார், ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். போன 22ஆந்தேதி வந்திருந்தேன். 22ஆந்தேதி டிஸ்ட்ரிக்ட் சார் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எடுத்ததெல்லாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு சைடு எங்கேயாவது ரொம்ப வலி அதிகமாக இருந்தது. ஆனால் நைட்டில் தூங்கும் போதெல்லாம் வலி அதிகமாக இருக்கும். தூக்கமே ஒரு வாரமாக தூக்கமே இல்லை. அது பிறகு சார் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் இப்போ நல்லா குணமாகிருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்கவானே எனக்கு இதாக தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு 80% நல்லா ஒரு குணமாகிருக்கு. அதே மாதிரி இப்போ கூட வந்த டாக்டர்ஸு எல்லாமே எனக்கு ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. இந்த கேட்ட கேள்விகளுக்கு வந்து கரெக்டாக ஒரு முகம் சுழிக்காமல் ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு அன்பான ஒரு நல்லா இருந்தாங்க. அதே நர்ஸு அதே மாதிரி நம்ம இந்த நேரம் கேட்குற நேரத்தில் அவங்க வந்து இந்த நர்ஸ் பிள்ளைங்களா அது வந்து டயத்துக்கு மாத்திரை எடுத்து கொடுக்குற வரைக்கும் இதனால் உங்களுக்கு எதுவும் உதவி வேணும்னாலும் அது நல்லா கேட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது, நல்லா பண்ணாங்க. நம்மளுக்கு எப்படி ஐயா எங்கேலாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இது நீட்டு நம்ம படுக்க முடியல, அதனால் உங்களுக்கு எப்படி நான் எனக்கு வந்து சொல்கிறேன் ஐயா இப்போ செயலில் படுத்தாதான் எனக்கு பெயின் இருக்காது. அந்த அளவுக்கு சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ஆயில் மசாஜ், அது ஒரு 3 நாள் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மொத்தம் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 3 நாள் வந்து குளிர், அது ஆயிலே குளிப்ப வச்சு அது அந்த இதெல்லாம் அந்த பையன் நல்லா பண்ண ஒத்துழைச்சாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும். அதே மாதிரி பிசியோதெரபி போனாலும் அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொரு இதாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எடுத்தல ஐயா அவங்களுக்கு எப்படி தோதுருங்க அப்படி இது பண்ண சொன்னாங்க. அந்த அளவுக்கு நான் ஒத்துழைச்சி அவங்களும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஓரளவு நல்லா இருக்குது.